ஹலோ மக்களே! டே டைமில மெயின்ஸோட ரிட்டன் நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ நைட்டு 12 மணிக்கு உட்காந்தாச்சு மெயின்ஸோட ரிட்டன் நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. 2 ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறனால பெருசா டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்க குரூப் 1ஓட டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துடலாம். சிலபஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது டிஸ்கிரிப்ஷனாக. இந்த 3 பேப்பர்லேயும் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கொஷின்ஸோட அடிப்படையில் நம்ம ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்ஸ் அப்படின்னு வரும்போது சமச்சீர் கல்வி புக்ஸு 6லேருந்து 12 வரைக்கும் நமக்கு கவர் ஆகிற ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் நான் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு படிச்சுட்ருக்கேன். ப்ரிலிம்ஸ் நமக்கு ஸ்கூல் புக் கவர் ஆகுது. அதுக்கடுத்து ரெஃபரன்ஸ் புக் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணது தான். இந்தியன் பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம்னா ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே படித்து முடிச்சுட்டு தென் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் தினமணி. ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப்ஸும் நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ்நாடு பேஸ்டு இஷ்யூஸ் தான். கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், எக்கனாமிக் சர்வே, இதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கரண்ட் அஃபேரில் நம்ம நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்டிங் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ரைட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் என்னுடைய செல்ஃப் ஸ்டடிக்காக எழுதிட்டுருக்க நோட்ஸ். உங்ககிட்ட மெயின்ஸோட ரைட்டிங்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்ட்ரடக்ஷன், அதுக்கடுத்து பாடி உள்ள நம்ம மெயின் பேராகிராஃபில் என்னெல்லாம் ஃபேக்ட் கொடுக்கணும், டேட்டா கொடுக்கணும் வித் எக்ஸாம்பிள்ஸோட அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கன்க்ளூஷன், நம்ம இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், என்ன சம்மரி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கன்க்ளூஷனில் ஆட் பண்ணிக்கணும். எல்லா கொஷினுக்கும் இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் அப்படின்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு 10 மார்க் கொஷினுக்கு ஜஸ்ட் நீங்கள் சைடிங்ஸ் கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 15 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு வரும்போது தான் இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படியே வளன்னு பேசேஜாக எழுதாமல் ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் மார்க்கும் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம எழுதியிருக்கிறதுல எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதெல்லாம் ஹைலைட் பண்ணணும். சிம்பிள் லாங்குவேஜில் கொடுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.